நாம் மஸ்ஜித் நபவிக்கு செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செல்ல வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாத் கடமையாகி விட்டது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிவான பெருமக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னால் சென்று நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அதிகமாக நமக்கு தருவானாக. அங்கு நின்று ரசூலுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அந்த சலாமிற்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தருவானாக. அந்த பதிலை நம் காதால் கேட்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. கனிவான பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது இமாம்கள் நமக்கு எழுதுகிறார்கள், ரொம்ப கண்ணியமான முறையில் நிற்கணும், ரொம்ப கண்ணியமான முறையில் நிற்கணும். பல இமாம்கள், இமாம் நவவி, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் எழுதுவார்கள், லவ்கான ஹையன், இப்பொழுது ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருந்தால் அவர்களிடத்தில் எப்படி நடப்போமோ அதே போல நடக்கணும். ஹயாத்தோடு இருந்தால் எப்படி நடப்போமோ அதே